வணக்கம் அண்ட் வெல்கம் டு நந்து விலாக்ஸி யோகா பாமா யோகா அண்ட் நேச்சுரோதெரபி ஃப்ளார் மெடிசன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வத்தல் வாரங்க. இந்த வாரத்தில் கொத்தவரங்காய், கத்திரிக்காய், பாகற்காயெல்லாம் நிறைய கிடச்சிது. கொத்தவரங்காவை நம்ம வாயுன்னு சாப்பிட மாட்டாங்க சமைச்சு. இதை இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கிட்டா எல்லாருக்குமே, டெலிவரி ஆகிறவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம், வாயு எது தாக்காது. அடுத்தது கத்திரிக்காய் இது மாதிரி செய்கிறப்ப கத்திரிக்காயும் அப்படி தான். உங்களுக்கு கத்திரிக்காய் என்ன பண்ணுவாங்க, கொத்தவரங்காய் இப்படி செஞ்சு வச்சுக்கணும். வேக வச்சு எடுத்து வச்சேன். நான் தண்ணி கூட வேஸ்ட் பண்ணலைங்க. ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு உப்பு போட்டு கொத்தவரங்காய் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் அப்புறம் கத்திரிக்காய் போட்டேன். கத்திரிக்காய் வேக வச்சு எடுத்துட்டோம். இது வத்த குழம்புக்கெல்லாம் செம சூப்பராக இருக்குங்க. இந்த மழை நாளில் வத்த குழம்பு வைக்கிறப்ப இதை கத்திரிக்காய் போட்டு வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாகற்காய் இப்படி மாதிரி நிறைய கிடைக்கிறப்ப டெய்லி பாகற்காய் சாப்பிட்டா நமக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதனால் இதை மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோன்னா இதில் இப்போ கொத்தவரங்காவையும் பாகற்காயையும் கொஞ்சம் மோர் போட்டு கூட பிசைஞ்சு உப்பு போட்டு காய வைக்கலாம். நான் வெறுமா காய வச்சாலும் வீணாகாமல் இருக்கும். இதை நீங்கள் வாரம் ஒரு தடவை பாகற்காய் ஒரு 10 இது பண்ணி வச்சுட்டு மோர் சாதத்தில் டெய்லி சாப்பிட சுகருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. குழந்தைங்களுக்கு வயிற்று பூச்சிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இதை மாதிரி இந்த சீசனில் கிடைக்கிறப்ப வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை காய வச்சிங்கன்னா நல்லாவே இருக்கும். செஞ்சு பாருங்கள். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.